பிக் பாஸ் சீசன் 9ல திடீர்னு மிட் நைட்ல பார்வதி நான் வீட்டை விட்டு வெளில போறேன். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் செட் ஆகல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி மிட் நைட்ல நாய் குளிச்சதுக்கு அப்புறம் தான் பார்வதி இப்படிப்பட்ட சில விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம கவனிச்சே ஆகணும். பிக் பாஸ் வீட்டில் கூடிய போட்டியாளர்கள்ல இப்ப சாண்ட்ரா வந்து நைட்ல சரியா தூங்க விட மாட்டாங்க, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டை சபரிமலையும் அரோரா மேலையும் கவனத்துல சொல்லியிருந்தாங்க. அதனால நைட்ல வந்து பாட்டு பாடுறது, சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயம் வந்து மற்றவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சபரி, அரோரா, கனி, எப்ஜே இவங்க எல்லாமே வெளில பெட்டை போட்டு தூங்கிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கமுதின் அப்புறம் பார்வதி இவங்க 2 பேருமே இந்த பார்ட்டில இருந்து வெளிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பர் ரிலேஷன் ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வெளில சிரிச்சு பேசி ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. யாருமே தூங்கல. அப்படியே தூங்குனாலும் அது வந்து நைட் டைம் தான். யாரும் கேட்கறதுக்கான அந்த ரூல்ஸும் கிடையாது. திடீர்னு நாய் குலைச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்ன திடீர்னு நாய் குலைக்குது? நைட்டு தூங்க போற டைம் தான், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படி கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாரி ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. சபரி கூட யார் என்ன தப்பு பண்ணாங்க? யாராவது மைக் போடாம பேசிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி பல விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல என்ன நடந்திருக்கு? எதுக்காக பாரு அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேரும் உள்ள போனதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நாய் குலைச்சது அப்படிங்கிறது தான் பார்க்குற ஆடியன்ஸோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாவும் இருக்கு. உள்ள என்ன நடந்திருக்கு? எதுக்காக நாய் குலைச்சது அப்படிங்கிறது வெளில இருந்த ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே, அதுவும் முக்கால்வாசி ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து என்டர்டெயின் பண்றேன், வைப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பாட்ட பாடி ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. உள்ள நடந்த விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. இந்த மாதிரி விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ல பார்வதி படுத்திருக்கும் போது ஏர்லி மார்னிங் அவங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆன மாதிரியும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சர்க்கம்டன்ஸ்ல என்னோட எமோஷனல்ஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அது எல்லை மீறி போகுது. ஸோ அதனால தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நான் வெளில போறேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிரேக் டவுன் ஆன மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட வெளில சோஃபால பேசிட்டு இருக்கும்போது, எங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஃப்ரீ டாஸ்க்ல, ஃபேமிலி டாஸ்க்ல அவங்க உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கமருதீன் வந்து, உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஆட்கள் என்ன வந்து அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். நம்ம விஷயத்த பத்தி நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாக்குறுதிய கமருதீன் பாருக்கு குடுத்திருக்காரு. அந்த நேரத்துல பாரு, என் கூட எப்பவுமே இருப்பியா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே. நடந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு டாஸ்க் தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்ல வந்து வரக்கூடியவங்க திட்டினாங்கன்னா வாங்கிப்போம். இப்போ வந்து நம்ம கேம மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிய எடுத்துட்டு தான் கமருதீன் அப்புறம் பாரு இவங்க 2 பேருமே இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இருக்கக்கூடிய போட்டியாளர்களே டாப் 5ல உடைய போட்டியாளர் கருதப்பட்டவங்க தான் பாரு. அப்படிப்பட்ட பாரு திடீர்னு நான் வீட்டுக்கு போணும், என்ன அனுப்பிடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட 75 நாட்கள் அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காங்க. இந்த 75 நாட்கள்ல ஒரு நாள் கூட என்ன அனுப்பிடுங்க பிக் பாஸ்ன்னு அவங்க சொன்னதே கிடையாது. பல இடங்கள்ல கோவப்பட்டு வார்த்தையை விட்டிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸை திட்டிருக்காங்க. வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே பவுன்ஸ் பேக் ஆகி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பயங்கரமா ஃபன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பாரு இப்ப வந்து வாக் அவுட் ஆக போறேன், நான் வெளில போறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.